பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம இன்றைக்கு பார்க்க போகிற வசனம் மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்தில் 4 விதைகளை குறித்து 4 விதைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதை. இந்த கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதை அது வளர்ந்து அது வேரூன்றி போக முடியாமல் அது காய்ந்து உலர்ந்து போகும். அப்படியாய் கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதையாய் இராமல் நம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் விதைக்கப்பட்டு ஆண்டவருக்கு 30, 60, 100 நாம் பலன் கொடுத்து நம் தேவ ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேணும். கருத்தாமே இந்த சத்திய வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம இன்றைக்கு பார்க்க போகிற வசனம் மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்தில் 4 விதைகளை குறித்து 4 விதைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதை. இந்த கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதை அது வளர்ந்து அது வேரூன்றி போக முடியாமல் அது காய்ந்து உலர்ந்து போகும். அப்படியாய் கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதையாய் இராமல் நம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் விதைக்கப்பட்டு ஆண்டவருக்கு 30, 60, 100 நாம் பலன் கொடுத்து நம் தேவ ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேணும். கருத்தாமே இந்த சத்திய வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.